ஓகே, குட் மார்னிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்குது நமக்கு. அந்த டாப்பிக்கோடைய ஓவர்வியூ பார்க்க போகிறோம். எப்படி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் இந்த சப்ஜெக்டை எப்படி நம்ம வந்து முக்கியமான டாபிக்ஸை வந்து எப்படி கவர் பண்ணுறது, எது மினிமமாக நம்ம படிக்கணும், எது வந்து லெஸ் ப்ரையாரிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, பேசிக்கான விஷயத்தையே நமக்கு சரியாக பண்ண தெரியல அப்படின்னா நம்மளால் மீடியமானதோ இல்லை டிஃபிகல்ட்டியான கொஷின்ஸோ நம்ம அட்டன் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக அட்டன்மே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் திங்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மற்றதை லேர்ன் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேசிக் டைப்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன, சிபியோட எக்ஸ்பான்ஷன் என்னான்னு தெரிஞ்சிருக்கணும், கீபோர்ட்னா இன்புட் அவுட்புட் டிவைஸா இல்லை மானிட்டரா அவுட்புட் இன்புட் டிவைஸா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்கிற டாபிக்குள்ள. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதில் டயக்ராம் வந்து பிளாக் டயக்ராம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் ஒவ்வொரு யூனிட்டும் என்னென்ன ஒர்க்கை பண்ணுது, அதில் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்னால் அது என்ன பண்ணுது, லைக் எப்படி அது வந்து எப்படி வந்து அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அந்த டேட்டாவை போய் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் ஆஃப் த டயக்ராம் கம்ப்யூட்டர்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, இதோட டெஃபனேஷன்ஸை நல்லா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக அக்யூரேட்டாக படிச்சுக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் கேட்கும்போது நமக்களால் என்ன பண்ண முடியும், ஒரு மேட்ச் ஷீட்டில் கேட்குறாங்க அப்படின்னா அதோடைய டெஃபனேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா. அடுத்தது முக்கியமானது வந்து ரிஜிஸ்டார். ரிஜிஸ்டாருங்கிற டாப்பிக்கு இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ரிஜிஸ்டர் அண்ட் அதோடைய டைப்ஸை படிச்சுக்கணும். அடுத்தது மெமரி, அதோடைய டைப்ஸ். மெமரியில் நமக்கு தெரியும் ரேம் அண்ட் ரோம் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் இருக்குது மேஜராக. அதில் சின்ன சின்ன டாபிக்ஸ், ரேமில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ரோமில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும் கண்டிப்பாக. அடுத்தது வந்து எஸ்ராம் டிராம், இதோடைய டிஃப்ரென்ஸு, இதோடது டெஃபனேஷன்ஸு, யூசேஜ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது செக்டார் அண்ட் ட்ராக் அப்படிங்கிறது வந்து டிஸ்கில் வரும், மேக்னெட்டிக் டிஸ்க்கு. அதிலெல்லாம் பாருங்கள். இந்த செக்டார்னா என்ன, ட்ராக்னா என்னன்னுடைய டெஃபனேஷன்ஸ் நல்லபடியாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வார்ம்னா என்ன மேம் அப்படின்னா, ரீடு ஒன்ஸ் ரைட் மெமரி. ஸோ இந்த டெஃபனேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா. அப்ரிவேஷன்ஸ் நான் எல்லாமே என்னுடைய வீடியோஸில் கொடுத்துருப்பேன். வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு அதோடைய இயரு, அட்வான்ஸ்மெண்ட்டு, அதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டருடைய அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ளே படிச்சிருக்கணும். அடுத்தது முக்கியமாக ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஹார்ட்வேர் டிவைஸும் சாஃப்ட்வேர் டிவைஸும் எப்படி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இது தெரியாமல் எக்ஸாமுக்கு போயிடவே கூடாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்க போகிற கொஷின் வந்து ஃபுல்லாகவே தியரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் கூட சில நேரத்தில் வரும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கொஷின்ஸு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேவா. எப்படி மேம் ட்ரபிள் ஷூட்டிங்னு இருக்குது, அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பிரிண்டரில் வந்து இப்போ பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகலை, அது ரெட் கலர் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய ஆப்ஷன் செக் தி பேப்பரை வந்து செக் பண்ணணும். பேப்பர் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேப்பர் வந்து ஜாம் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங். ஓகேவா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஃப்ரீம்வேர் அண்டு அதோடைய 3 டைப்ஸ் என்னென்ன இருக்குது, லெவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது மதர் போர்டு, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதோடைய டிஸ்கிரிப்ஷன், இதில் இருக்கிற என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிளாக் இருக்குது, மதர் போர்டுக்குள்ளே என்னென்ன பிளாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதில் நார்த் பிரிட்ஜு, சவுத் பிரிட்ஜு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இதில் சவுத் பிரிட்ஜுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன, அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட், பிசிஐ, ஏஜிபி, அடுத்தது பிசிஎம்,
CIA பஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். அடுத்தது பயாஸோடைய செட்டப்பு. ஓகேவா, பயாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா, அதில் மெக்கானிசம் என்னென்ன, பயாஸில் மெக்கானிசம் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸு, CMOS RAM, வேரியஸ் பயாஸ் செட்டப்லாம் நீங்கள் படித்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதில் நிறையா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு சிஸ்டத்தை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டயக்னைஸ் சாஃப்ட்வேர், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் வைரஸ் அண்டு ஸ்கேன் டைப்ஸ், ஆன்டிவைரஸ், ஃபயர் வால்ஸ் மெக்கானிசம், டைப் ஆஃப் ஃபயர் வால்ஸ், போஸ்ட் கான்செப்ட்டு. இந்த போஸ்ட்டுங்கிறது வந்து அப்ரிவேஷன்ஸில் கேட்கலாம். ஓகேவா. அடுத்தது ஃப்ரீம்வேர் அப்கிரேடிங்னா அது என்ன டெக்னிக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் என்னுடைய வீடியோஸில். அடுத்தது டபுள் ஷூட்டிங் ஆஃப் த டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப்பு. இப்போ டெஸ்க்டாப் மட்டும் இல்லை, லேப்டாப்லேயும் நமக்கு நிறைய எரர் வரும். ஸோ அதெல்லாம் என்ன, அதை வந்து எப்படி நம்ம ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணுறது, டபுள் ஷூட்டிங் எப்படி மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிரிண்டரு, ஸ்கேனர், ஃபேக்ஸு, ஆடியோ அண்ட் வீடியோ சிஸ்டம் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அடுத்தது வந்து ஒர்க்கிங் வித் வேர்டு, பவர் பாயிண்ட், ஸ்ப்ரெட்ஷீட்டு, டேட்டாபேஸ், இன்டர்நெட், இது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வீடியோஸில் கொடுத்துருப்பேன். இந்த வேர்டில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஷார்ட்கட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். Ctrl+Cனா என்ன, Ctrl+Vனா என்ன, Ctrl+Pனா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, எப்படி ஒரு ஃபைலை சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்னா எப்படி நான் சொல்லியிருக்கேன், எக்ஸலில் இருக்குது. ஸோ எக்ஸலில் என்னென்ன மாதிரியான இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோடைய ஸ்டாட்டிக்கல் ஃபங்க்ஷன், இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ், அடுத்து இன்டர்நெட் சாஃப்ட்வேர்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னலாம் இன்டர்நெட் சாஃப்ட்வேர் இருக்குது, இமெயில்டா என்ன, செக்யூரிட்டி பர்பஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இந்த இன்டர்நெட் சாஃப்ட்வேரில் நம்ம பார்ப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸ் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை கான்செப்ட் வைஸ் எதுவும் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னாலோ கண்டிப்பாக மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நிறைய MCQ கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். போர்ஷன்ஸையும் படிச்சுட்டு பேரலாக MCQவும் பாருங்கள். கண்டிப்பாக க்ராக் பண்ண உங்களால் முடியும். ஓகேவா, க்ராக் பண்ண முடியும். எந்த ஒரு அதாவது கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் படிங்க. ஓகேவா, ஓவராக படித்து டம்ப் பண்ணிக்கவும் வேணாம். ஓரளவு உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியாத போர்ஷனை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.